அம்மா வீட்டுக்கு வந்திருந்தப்போ கொழுக்கட்டை பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அம்மா வீட்டுக்கு நான் போனாலும் அம்மா இங்கே வந்தாலும் எனக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே எள்ளு பூரணம் வச்சது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அம்மா ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு ரெடி டு மிக்ஸ் மாதிரி பண்ணி கொடுத்துருந்தாங்க. கொழுக்கட்டை மாவு வீட்டிலே தான் அரைச்சது. உனக்கு வேணுங்கிறப்போ கொதிக்கிற தண்ணியும் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் கொழுக்கட்டை செஞ்சேன்னா சூப்பராக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நல்லாவே சூப்பராக வந்துருந்துச்சு. அம்மா கொடுத்த முதல்ல கொதிக்கிற தண்ணியும் உப்பும் போட்டு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறம் அது சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சு மேலே எண்ணெய் தடவி ஈரமாக லைட்டாக ஈரம் இருக்க துணியை வந்து அது மேலே மூடி வச்சுருந்தேன். ஏன்னா காஞ்சிச்சு அப்படின்னா வந்து நமக்கு பின்னுறதுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அச்சு வந்து அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. நான் கையிலேயே எனக்கு பண்ணுறது தான் வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் அப்படின்றனால நான் கையிலேயே பண்ணிக்கிட்டேன். அம்மா கொடுத்த பூர்ணமும் உள்ளே வச்சு அழகாக க்ளோஸ் பண்ணி எடுத்து நல்லா தட்டில் அடுக்கி வச்சாச்சு. நடுவில் வந்து பாப்பாங்க கொஞ்சம் அடம் பண்ணிட்டு இருந்தனால அவங்கள பார்க்க போயிட்டேன். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. ட்ரை ஆக ஆரம்பித்தா விரிசல் வந்துடும். இருந்தாலுமே டேஸ்ட்டில் எந்த குறையுமே இருக்காது. சூப்பராக இருக்கும். அம்மா பண்ண கொழுக்கட்டை இப்போ இருக்குது, நான் பண்ண கொழுக்கட்டை இப்போ இருக்குது. ஃபினிஷிங் மட்டும் நல்லா இல்லை. பாய்.